என் பொண்ணு அன்பு அக்கறை காட்டுறதுல அப்படியே எங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்க அம்மாவே தான். மௌரிகா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, "உங்களுக்கு அப்பா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அப்பா, அம்மா எல்லாமே நான் தான்" அப்படின்னு சொல்லுவா. ஒரு வீட்ல பெண் குழந்தை பொறந்தா, அது கடவுளே வந்து பொறந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை அப்படிங்கிறது மௌரிகா பொறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய அன்பு காட்டுவான். உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது உடம்புக்கு பரவாயில்லையான்னு கேட்பான். ஆனா மௌரிகா உடம்பு சரியாக வரைக்கும் உடம்பு சரியாயிருச்சா சரியாயிருச்சான்னு ஒரு நாளைக்கு 5-6 டைமாவது அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2வது குழந்தை கண்டிப்பா பெத்துக்கணும். அப்பதான் நம்ம இல்லாத போது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இப்போ மௌரிகா எனக்கு ஒரு அம்மாவா இருக்கா, ஒரு ஃப்ரெண்டா இருக்கா, அப்பப்போ மாமியாவாவும் மாறிடுவா. கிளம்பும்போது எனக்கு சொல்லிட்டு போவா, பஸ்ல பாத்தேருங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னு சொல்லி. நான் அவளுக்கு சொல்லணும், ஆனா அவ எனக்கு இவளை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயம் சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு புரிஞ்சு படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. யார்கிட்டயும் சீக்கிரமா பழகிக்குவா. குழந்தைங்கன்னா இவளுக்கு உசுறு. இப்ப வரைக்கும் இன்னொரு குழந்தை பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரு அம்மாவா அக்கறை காட்டிட்டு இருக்கா. அவங்க அண்ணா கூட சண்டை போடும்போது மட்டும் அப்படியே பத்திரகாளியா எதுனாலும் டக்குன்னு பயந்துருவா. அவங்க அப்பான்னா இவளுக்கு ரொம்ப உசுறு. எங்க அம்மா மேல ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருப்பா. என் கூட அவ்வளோ சண்டை போடுவா. நானும் ஒரு அடி வச்சிருவேன். ஆனாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எப்பவும் போல நார்மலா பேசுவா. மௌரிகாவோட அப்பா மௌரிகாவை கூப்பிடுறதே அம்மா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மௌரிகாக்கு 12 வயசு முடிஞ்சு 13 வயசு பிறந்துருச்சு. பிப்ரவரி 27 தான் அவளோட பிறந்த நாள். இவ குணத்துல பேரழகி, அன்பு காட்டுறதுல அப்படியே அம்மா.